ஒரு அம்மாவா நான் இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, எல்லாருமே உங்க குழந்தை என்ன நடக்கலையா, நடக்கலையான்னு கேட்கறது தான். ஆதிஸ்ரீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டான குழந்தை தான். நம்ம செய்ற விஷயத்த அப்படியே அக்யூரேட்டா பண்ணுவாங்க. என் பெண் முடிய ஓப்பன் பண்ணி, க்ளோஸ் பண்ணி நான் எடுத்த இடத்துலயே திருப்ப வைப்பாங்க. ஆனா, அவங்க பொறந்ததுல இருந்து இந்த கிளஃப்வுட்டால தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு 1 வயசு ஆகி 1 மாசமும் ஆகிடுச்சு. இன்னமும் நடக்கலையா? என் குழந்தை 6 மாசத்துல நடந்துருச்சு, 7 மாசத்துல நடந்துருச்சுன்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நாங்களும் தினமும் மசாஜ் கொடுக்குறோம். இந்த மாதிரி நடவண்டியில அவங்கள நடக்க வைக்கிறோம். அவங்களுக்கு கால் பலம் வர்றதுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு ஒவ்வொரு நேரத்துக்கும் டிஃப்ரெண்டா வச்சு தான் நானும் குடுக்குறேன். இருந்தாலும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஏதாவது புடிச்சு ஏறுறாங்க. ஆனா நடக்க மட்டும் மாட்றாங்க. அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நிக்கும் போதெல்லாம் ஸ்டெடியா தான் நிக்கிறாங்க. ஆனா நடக்கும்போது தான் அவங்களால ரொம்ப நேரம் நடக்க முடியல. கால் வலிக்குதா? இல்லன்னா கால் பலம் இல்லையா? அப்படின்னு தெரிய மாட்டுக்கு. எங்ககிட்ட டாக்டர் சொன்ன விஷயம், நார்மல் குழந்தைங்கள விட கொஞ்சம் லேட்டா நடப்பாங்க. ஆனா கண்டிப்பா நடப்பாங்கன்னு தான். நான் மட்டும் இல்ல. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரே விஷயத்த நினைச்சு தான் இப்ப ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். என்னைக்கு அதிர்ஷ்டம் எந்திரிச்சு நடப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. எல்லாருக்கும் லைஃப் ரொம்ப ஈஸிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்த ஃபேஸ் பண்ண தான் செய்றாங்க.